அவனுடைய குணங்களால் சம்பூத குணோகரி. அப்பேற்பட்ட சுகர் காட்டிலே சஞ்சாரம் பண்ணிட்டு பாகவதம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சுகர் பரீட்சைக்கு பாகவதத்தை சொன்னார்னோடனே அந்த பரீட்சைக்கு சரித்திரத்தை சொல்லும் போட்டு கேட்க. ஏன்னா அவர் ஒரு இடத்துல நிற்க மாட்டார், கிளிமை பறந்து இருப்பார். அவனுக்காக 7 நாள் உட்கார்ந்துருந்தான்னா அவன் பரம பாகவதனாச்சு. அந்த பரீட்சை கதையை சொல்லும்போது என்று சொல்ல மகாபாரதம் சௌத்திக பர்வா என்கிற கட்டத்திலிருந்து இங்கே சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். யதா மிருதே கௌரவ சஞ்சயானாம் வீரேஷ்வதோ வீதகதிம் கதேஷு ருதோதரா வித்தகதா விமர்ச பக்னோரு தண்டே திருதராஷ்டிரபுத்ரே. மகாபாரதம் 18வது நாள் பீமனும் துரியோதனும் யுத்தம் பண்ணும் பொழுது பீமன் தன்னுடைய கதையை சுழட்டி துரியோதனன் தொடையில் அடிச்சு கீழே தள்ளினான். துரியோதனன் தொட முடிஞ்சு கணக்கான். அப்போ துரியோதனன் அஸ்வத்தாமா எனக்கு பட்டாபிஷேகம் வந்து பாண்டவர்களை நான் மதம் பண்ணிட்டு துரியோதனன் அனுமதி வாங்கிட்டு பஞ்சபாண்டவால மதம் பண்ணலான்னு போனால் அவளை அழைச்சிட்டு பகவான் கங்கக்கரைக்கு போயிட்டான். பஞ்சபாண்டவா குழந்தைகள் கொடுத்துருக்கார்கள். பாண்டவர்கள் நினைச்சு அந்த குழந்தைகளை மதம் பண்ணினான். விப்ரியமேவ தஸ்யேங்கிறான். இந்த குழந்தைகளை கொண்டதுல துரியோதனன் கூட இஷ்டம் இல்லை. இதை பார்த்து திரௌபதி கதறி எழுதால். திரௌபதி எழுத கேட்டு கிருஷ்ணனும் அர்ஜுனும் வந்து சபதம் பண்ணினார்கள். யார் குழந்தையை கொண்டானோ அவன் தலையை கொண்டு வரே. அவன் என்ன சத்திரிய ஸ்திரியோனும் அந்த குழந்தைகளை விட்டு தர்ப்பணம் பண்ணணுமே. அந்த யார் பண்ணானோ அவன் தலையை கீழே போட்டு ஆக்கமே நாசியதி கத்தபுத்திரான்னு அவன் தலையை கீழே கொண்டு அது மேலே உட்காந்து நீ தர்ப்பணம் பண்ணலாம் என்று சொல்லி பிடிக்க போனால் அஸ்வத்தாமா பயந்து போய். ஏன்னா அவனுக்கு பிரம்மாஸ்திரம் நிர்பந்திச்சதுனால தான் சொல்லி கொடுத்தார் துரோணாச்சாரியரே. ஏதாவது முக்கியமான கட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிவிட்டான். பிரம்மாஸ்திரத்தை பார்த்து உடனே என்ன பண்ணினான், அர்ஜுனன் பயந்து போய் கிருஷ்ணனை கேட்குறான், இப்போ என்ன பண்ணணும்? நம்ம பாகவதத்தில் முதல் ஸ்துதி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் புத்தி ஸ்துதின்னு. புத்திக்கு முன்னாடி அர்ஜுனன் பண்ண ஸ்தோத்திரம் இங்கே இருக்குது. ஒரு 4 ஸ்லோகம் 5 ஸ்லோகம் தான் அழகான ஸ்தோத்திரம். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா பக்தானாம் அபயங்கராம் துமேகோ தைக்யமானானாம் அபவர்கோசி சம்ஸ்ருதே. கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோல்னா 2 பாடல். மகா கிருஷ்ணா கிருஷ்ணா ஆதரவுனால கிருஷ்ணா கிருஷ்ணா. ஒருத்தட்ட சாதனா கொடுத்துக்கிட்டேன்னு ஒருத்தர் கூட்டா போக இங்கே வாங்க, பாபா அப்படின்னா ஒரு ஆதரவு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவேன். வாங்க அப்படின்னா ஆதரவு இல்லைன்னு அர்த்தம். வேண்டியவா வாங்க 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 அப்படி சொல்லுவேன். அது மாதிரி அந்த கிருஷ்ணத்தை உள்ள பிரியம் வீப்ஸ் ஆதரவுக்காக வீப்ஸான் கிருஷ்ண கிருஷ்ணா இல்லை ஒரு மாதிரி ஆபத்துன்னு கிருஷ்ணா 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 அப்பையும் நம்ம திருப்பி சொல்லுவோம். இப்போ பிரம்மாஸ்திரனா வந்திருக்கு, அதனால கிருஷ்ண கிருஷ்ணா மகாபாகோ பக்தானாம் அபயங்கரா. உன்னுடைய பக்தர்களுக்கு எப்போதும் அபயத்தை கொடுக்குறவனா சரி. துவமேகோ தைக்யமானானாம் அபவர்கோசி சம்ஸ்ருதே. இந்த உலகத்தில் எல்லாரும் சூட்டில் இருக்காங்க. எல்லாருக்கும் ஏதோ சூடு இருக்கு. என்ன சூடுனா உடம்பு சூடு செய்யறதுக்கு ஏற்கனவே இருக்கு. இந்த உடம்பு சூடு போராதுக்கு வெளியில் உள்ள சூடு. பனி ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்கிறது அது பனியே சூடு தான். எல்லாரும் சூடாக இருக்குன்னு ஏசியை போடுக்கிறாங்க வைத்தியங்கள்லாம். ஏசியே சூடு தான். அப்புறம் அது இருமும். அந்த ஏசியே ரொம்ப நேரம் இருந்தா அதனால் ஏன்னா அது சூடுனால தான் இரும்பு வரும். சூடு ஏன் தெரியுமோ, ஏசி போடுறதுனால தான் சூடே வருது. எல்லா ஏசி பின்னாடி நின்னா தான் அது எவ்வளோ சூடாக இருக்குன்னு தெரியும். எல்லாரும் ஏசி போடுறதுனா வெளியிலேயே சூடாக இருக்கு. வெளியில் சூடாக இருக்குன்னு ஏசி போடுறதே காட்டுறதே வெளியில் சூடாகிறதே நீ ஏசி போடுறதுனால தான். இந்த உலகத்தில் வெளியிலேயே சூடாகிறது, உடம்புலையும் சூடாகிறது போராதுக்கு ஆத்தியாத்மிகம் ஆந்தேவிகம் ஆதிபௌதிகம்னு இந்த தாபத்ரயம்னு சொல்கிறாங்க. தாபம்னா சூடு. இந்த தாபங்களால் உடம்புல வர சூடு, மனசில் வர சூடு, டென்ஷன், அதான் மனசில் வரக்கூடிய சூடு. ரத்த கொதிப்புங்கிறாரு, பிபின்னு அதான் அர்த்தம். ரத்தம் கொதிக்கிறது, ரத்தம் கொதிக்கக்கூடாது. சாதாரணமாக பாகம் படிச்சுட்டு ரத்தம் கொதிக்காது. நீ எம்ஜிஆர் நினச்சிட்டே இருந்தால் ரத்தம் கொதிக்கதான் கொதிக்கணும். அப்போ அது மாதா சாப்பிடணும்பா, ஜாஸ்தி சாப்பிட்டா ஜாஸ்தி ஆகிடுங்களா, குறைச்சி சாப்பிட்டா குறைச்சி. இதெல்லாம் சிரமம்லாம்.
அதெல்லாம் இந்த உடம்புல இந்த சூடெல்லாம் குறையறதுக்கு ஒரே வழி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நினச்சிட்டு இருந்தா போகும். அதனால தொமேகோ தைக்கியமானாம் இந்த சம்சார தாபங்கிறா, பாப திரயங்கிறா. அதுல போராட்டத்துக்கு எங்க சூடு நெருப்பு வேற வச்சுடுறாங்களே, நெருப்புலேருந்து காப்பாற்றுறது கஷ்டம் தான். அதனால அபவர்க்கோசி சம்சதே, நீதான் அபவர்க்கம். இந்த சம்சார தாபத்திலிருந்து காப்பாற்றுற நீ ஒண்டிதான். அபவர்க்கம் தான் மோட்சம், மோட்சமே நீதாங்க. அபவர்க்கோசி சம்சதே, இந்த உடம்புல உலகத்துல சம்சாரத்துல தவிக்கக்கூடிய ஜனங்கள் பலவிதமான கஷ்டங்கள் ஒருத்தரையும் கேட்டா அவ கஷ்டத்தை கேட்டா ஏதோ நம்ம தேவையிலேன்னு தோணுச்சு. இப்படி எல்லாரும் இப்படி சிரமப்பட்டு இருக்கா. அவ எல்லாருக்கும் கிருஷ்ணனை ஆசிரிச்சா போதுங்கிறா. பவர்க்கம், பவர்க்கம்னா என்ன? கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம்னு சொல்லுவா. தமிழ்ல அப்படி 4 இல்லை, பாக்கி எல்லா பாஷையிலும் இருக்கு. க க க க ங, இது கவர்க்கம். வர்க்கம்னா இப்படி கூட்டம் அர்த்தம். வர்க்கம்னா அக்ஷரம் அர்த்தம் உண்டு. சவர்க்கம் டவர்க்கம் மாதிரி பவர்க்கம். ப ஹ ப ஹ ம, இது பவர்க்கம். இது பவர்க்கம்னா என்னன்னா இது ஒவ்வொரு விஷயத்துடைய முதல் எழுத்தை வச்சுன்னு சொல்றது. பாபானிச்ச பலாகாங்ஷா பந்தோ பயம் அசௌக்கியம் மாலின்யம் எத்த நைவாஸ்தி சோபவர்க்க பிரதீப்திதா. பாவம், பலாகாங்ஷ அதுல வேணும்னா ஆசை, பந்தம், பயம், மரணம், அது மாலின்யம். இதெல்லாம் எங்கே இல்லையோ அதுதான் அபவர்க்கம். அபவர்க்கம்னா மோட்சம் அர்த்தம். வைகுண்டத்தில் இதெல்லாம் கிடையாது. பாவம் இல்லை, அது வேணுங்கிற ஆசை உள்ளதா அங்கே கிடையாது. பந்தம் கிடையாது, பயம் கிடையாது. வைகுண்டம் ரொம்ப கிளீனாக இருக்குமா, மாலின்யமே கிடையாது. அங்கே இருக்கிற ஹிருதயத்திலையும் வெளியிலையும் கிடையாது. நம்மளை ஏன் கிருஷ்ணன் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போலேன்னு தான் நம்ம இன்னும் கிளீனாகவே ஆகலை. முதல்ல நம்ம உடம்பை கிளீனாக வச்சுக்கணும், இப்போ நம்ம ரூமை கிளீனாக வச்சுக்கணும், அப்புறம் நம்ம ஆட்டை கிளீனாக வச்சுக்கணும், அப்புறம் நம்ம தெருவை கிளீனாக வச்சுக்கணும், அப்புறம் நம்ம கிராமத்தை, நம்ம ஊரை, அப்புறம் இந்த உலகமே சொச்ச பாரதம்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தா போருமா, எல்லாருக்கும் அதுக்கு அனுகூலமாக இருக்கணும் சொச்ச பாரத். அப்போ நம்ம இது ஒன்றும் கிளீனாக ஆகலை. அதனால தான் பகவான் நம்ம இன்னும் கிளீனாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் வைகுண்டத்தை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கே அங்கேயும் நமக்கு அசிங்கம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால மாலின்யம் இல்லாத இடம் அல்லது மரணம் இல்லாத இடம், இதுதான் பவர்க்கம்ன்றது. இந்த பவர்க்கம் எங்கே இல்லையோ அது அபவர்க்கம். இந்த 5 இல்லாத ஒரே இடம்னா கிருஷ்ணன் தான். அபவர்க்கோசி சம்ஸ்ருதே துமாத்ய புருட சாட்சாத் ஈஸ்வர பிரகிருதே பரஹ மாயாம் யுகஸ்ய சிச்சக்த்யா கைவல்யே ஸ்தித ஆத்மனி. துமாத்ய புருட சாட்சாத் ஈஸ்வரஹ, நீதான் ஆதி புருஷன், ஈஸ்வரன். பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவர். எல்லாரும் இந்த பிரகிருதியில மாயையில மாட்டிந்து சத்தரஜ தமோ குணத்துல மாட்டிந்து அது மாதிரி காரியங்களை பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கா. நீ என்னன்னா எந்த காரியம் பண்ணினாலும் அதை மாட்டிக்காம காரியம் பண்ணுறது கண்டிப்பாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். தண்ணிக்குள்ளே இருந்தாலும் தாமரையில் எப்படி தண்ணியில் சம்பந்தம் இல்லாமல் இருக்கோ அது மாதிரி இந்த உலகத்துல இருந்தாலும் உலகத்துல பந்தப்படாமல் இருக்கணும். மாயாம் விகசிய சிச்சக்தியா கைவல்யே ஸ்தாபனி. தன்னுடைய சிச்சக்தியா தன்னுடைய ஞானஸ்வரூபத்தினால எனக்கு எதிரே ஹிமகம் பாவம கரவம் இது ஹிமகம் சாதுனா கரவம். நான் இதை புண்ணியத்தை பண்ணிட்டு நான் பாவத்தை பண்ணிட்டு பாவம் கொடுத்து அர்த்தபத்திர ஸ்நானம் பண்ணணும், இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு அவசியமே இல்லை. ஆனால் எதுலையும் எனக்கு வந்த சம்பந்தம் இல்லைங்கிறார் கிருஷ்ணன். இன்னுமே ஞானிகளுக்கு சம்பந்தம் இல்லை. கிமகம் சாதனாகரம் கிமகம் பாவம் கரவம் இது. ஞானிகளுக்கு எந்த பாவங்களாலையும் எந்த புண்ணியத்தினாலையும் பந்தம் கிடையாது. ஏன்னா நம்ம உடம்பு நான் நினைக்கும் போது தான் இதெல்லாம் ஏற்படுறது. அதனால வேறடா கைவல்யே சித ஆத்மனி, நான் எதையும் பந்தப்படாதவன் அப்படின்னு மாயாம் விகசிய சிச்சக்த கைவல்யே ஸ்தித ஆத்மி, ஆத்மஸ்வரூபம்னு அதுலேயே நினைச்சிட்டு இருக்கிறவன் கிருஷ்ணன். அது ரொம்ப கஷ்டம். அது கொஞ்ச நேரம் நினைச்சிருக்கோம், திருப்பி நமக்கு குணங்கள் வரும்போது திருப்பி அதில் மாட்டிக்குவோம். ஞானிகளால அப்படி இருக்க முடியும். ஞானிகள் அவ பாட்டு ஆத்மஸ்வரூபத்திலே இருப்பார். ஆத்மஸ்வரூபத்தில் சாப்பாடு வேண்டாமா தூங்க வேண்டாமா அதெல்லாம் நடக்காதான். அது எப்படி போகும்னா ஓட்டின 4 தடவை நிறுத்தி விட்ட சக்கரம் தானாவே அந்த
கண்ணீர் போகுமோ அது மாதிரி இந்த பிராரப்த வசத்தினால இந்த ஸ்வாரம்பகம் பிரதிசமீட்டு ஏவசாசூர் தம் சப்பிரபஞ்சம் அதிரூட சமாதியோகா அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறான். அது பிராரப்த வசமாக இந்த காரியம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் தானாகவே உடம்புக்கு உள்ள காரியம் தானாக நடக்கும். அதுக்கு ஞானி அதுக்கு சம்மந்தப்படாமல் இருப்பான். இந்த உடம்பே அவருக்கு தெரியாதுங்கிறார். அது தெரியாதுன்னா அதுக்கு அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறார். வாசோயதா பரிகிருதம் மதிரா மதாந்தா, நல்ல ஃபுல்லோடு தண்ணி வடித்தவன் கண்டு குடித்தவன் அப்புறம் அவன் உடம்புல வஸ்திரம் இருக்கா இல்லையா தெரியாம எப்படி இருப்பான ரோட்டில், அது மாதிரி ஞானிகளுக்கு உடம்பே தெரியாதுங்கிறான். அது மாதிரி கிருஷ்ணன் இருக்கான் கைவல்யத்தாத்மி. அதே பகவானே சயேவ ஜீவலோகஸ்ய மாயா மோகித சேதசா விதச்சேஸ்வேன வீரியேன ஸ்ரேயோ தர்மாதிலட்சணம். அதே பகவானே நம்மளை போல மாயையில மோகிக்கக்கூடிய ஜனங்களுக்காக தர்மார்த்த காம தர்மங்கள்லாம் வரணும். ஏன்னா எல்லாரும் அதுவே எல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே இருக்கணும்னா அவன் பாவகரமாக பண்ணுற மாதிரி ஆகிடுவான். எல்லாத்தையும் ஒன்றே ஒன்றா இருக்கணும். அதனால் தர்மாதி லட்சணங்களை நீ ஜனங்களுக்கு வகுத்து கொடுத்து என்னென்ன பண்ணணும் செய்கிற ததாய. அதையும் இந்த அவதாரத்தே அயஞ்ச அவதாரத்தே பூகார திவ்ய விஷயாம். அது இந்த கிருஷ்ணாவதாரத்தை பூமி பாரத்தை நீக்கிறதுக்கும் ஸ்வானாஞ்ச அனன்யபாவானாம் அனுத்தியானாய சாசகது. ஸ்வானாஞ்ச அனன்யபாவானாம் முக்கியமாக கிருஷ்ணாவதாரம் எதுக்குதானா தன்னை பக்தி பண்றவாள் எப்போதும் தியானம் பண்ணணும். இந்த தியானத்துக்கு ஏற்ற அழகான ரூபம் இந்த கிருஷ்ணஸ்வரூபம். கிருஷ்ணரூபம் அனுத்தியானாய அனன்யபாவர்கள். வேற கிருஷ்ணனோட கொஞ்சம் முருகனையும் தியானம் பண்ணுறேன், கொஞ்சம் பிள்ளையாரையும் தியானம் பண்ணுறேன் அப்படிலாம் போக மாட்டான். கிருஷ்ணன்னா கிருஷ்ணன் தான், எனக்கு யாரும் வேண்டாம். அப்படி ஏகாந்த பக்தர்கள் அனன்யபாவர்கள். அவள் தியானம் பண்ணுவேன் அனுத்தியானாயஜான். அவள் எப்பொழுதும் தியானம் பண்ணுறதுக்காக தான் இந்த ரூபத்தை எடுத்துட்டு இருக்கேன். ஸ்வானாஞ்ச அனன்யபாவானாம் அனுத்தியானாயஜாசத்து. எனக்கு புரியவே இல்லை. இது ஒரு வேதாந்தமாக அழகான ஒரு ஸ்தோத்திரமாக இருக்க. இந்த ஸ்தோத்திரம் பிரம்மாஸ்திரம் வரும்போது அர்ஜுனன் சொன்னானா, இந்த அர்ஜுனன் சொன்னாலும் சுகரையே சொல்கிறாரா தெரியும். அப்படி இந்த பிரம்மாஸ்திரத்தை பார்த்து பயந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறவன் இப்படி சொல்லுவானோ தெரியல. இப்படி இவ்வளோ 4 ஸ்லோகத்தை சொல்லிட்டு அப்புறம் தன்னுடைய காரியத்தை சொல்கிறான். இது ஒரு தேஜஸ் ஒன்று வருதே. கிமிதம் ஸ்வித் புதோவேதி தேவதேவ நவேத்யம் சர்வதோமுகமாயாதி தேஜா பரமதாருணம். ஏதோ ஒரு தேஜஸ் ஒன்று வருது, என்னன்னு தெரியல, காப்பாத்துன்னு சொல்ல. இன்னும் கிருஷ்ணன் சொன்னான், என்ன எங்கால அப்படிங்கிற உனக்கு தெரியாதா? இது என்ன தெரியுமா? ஏதோ தேஜஸ் நினச்சிக்காத. வேச்சேதம் துரோணபுத்திர ராமமஸ்திரம் அவன்மா காட்டி கூட்டுறதும் பாரு கேரளாவில். சும்மா ஒரு ஷோ காட்டுறது தானே. அது மாதிரி எனக்கும் பிரம்மாஸ்திரம் போட தெரியும். ஒரு காட்டியிருக்கான் அவன். அவனுக்கு பிரம்மாஸ்திரம் போட தெரியும், நிறுத்த தெரியாது. உனக்கு துரோணர் போடவும் சொல்லிக் கொடுத்துருக்காரு, நிறுத்தவும் சொல்லிக் கொடுத்துருக்காரு.